जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर பொது வாழ்க்கை தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை. அபிப்பிராய பேதம். எல்லா வர்க்கத்தினருக்கும் இடம் தரும்படியாக ராஜாங்கம் அமையட்டும். ஆனால் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை வயசு வந்த எல்லா ஜனங்களுமே தேர்ந்தெடுக்கும் முறைதான் சரியான வழியா என்பதில்தான் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருக்கிறது. கொஞ்சம் அபிப்பிராய பேதம் என்று சொல்வது அவ்வளவு சரியில்லை, நிறையவேதான் அபிப்பிராய பேதம். ஆனால் இப்படி ரொம்பவும் கொஞ்சம் பேருக்கே இருக்கிறது. இப்படி இருப்பதால் தேசத்தில் பொதுவாய் உள்ள அபிப்பிராயத்தை கவனிக்கும் போது இந்த அபிப்பிராய பேதம் கொஞ்சமாகவே தெரிகிறது. இம்மாதிரி வித்தியாசமாக நினைப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்பது போலவே ஒருத்தர் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்தானா என்று எடை போட்டு பார்த்து அவரை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும். ஒரு அபேட்சகர் வேட்பாளர் என்றால் அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பார், அதற்கென்று கொள்கைகள் இருக்கும். சுயேச்சை அபேட்சகர் என்றால் அவருக்கும் ஏதோ கொள்கைகள் இருக்கத்தான் வேண்டும். தேர்ந்தெடுக்கிறவர்கள் இந்த கொள்கைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் தேசத்தில் தற்போதுள்ள நிலவரங்களில் இந்த கொள்கைகளின் அடிப்படையில் நிர்வாகம் செய்வது நல்லதா என்று சீர்தூக்கி முடிவு பண்ணக்கூடியவர்களாக ஓட்டர்கள் இருக்க வேண்டும். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று எதையாவது சொல்லிக்கொண்டு ஓட்டு கேட்டால் அது சாத்தியம்தானா, சாத்தியமானாலும் அப்படி செய்யலாமா என்று யோசித்து பார்த்து பேச்சில் ஏமாந்து போகாமல் ஓட்டு போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் குடியரசு எல்லோருக்கும் ஆனாலும் அதிலே ராஜாங்கம் அமைப்பவர்கள் எல்லா வர்க்கத்தினருக்கும் பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டியவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு நிர்வாகத்துக்கான யோகியதாம்சம் இருக்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட யோகியதாம்சம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று பரிசீலனை பண்ணி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு யோகியதாம்சம் வேண்டியிருக்கிறது. அதாவது அபேட்சகர், ஓட் போடுபவர் இருவருக்கும் யோகியதாம்சம் வேண்டியிருக்கிறது. ஒரு வேலை கொடுக்கும் போது மனு போட்ட பல பேரிலே யாருக்கு கொடுக்கலாம் என்று செலக்ட் செய்ய வேண்டியிருக்கிறது. ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்களைத்தான் செலக்ஷன் கமிட்டியில் போட்டு அவர்கள் மூலம் மனு போட்ட பல பேரில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அதாவது வேலைக்கு வைக்கிறவனின் யோகிதாம்சத்தை பரீட்சித்து அவனை செலக்ட் செய்வதற்கு அவனை விட யோகிதாம்சம் வாய்ந்தவரை நாட வேண்டியிருக்கிறது. குடியரசு தேர்தலில் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் இன்னாருக்கு இன்ன யோகியதாம்சம் என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களான ஓட்டர்களுக்கும் ஓரளவு யோகியதை வேண்டித்தான் இருக்கும். தேச நிர்வாகம், அரசியல் கொள்கைகள் முதலியவற்றை பற்றி ஓரளவேனும் விஷய ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனை செய்து ஓட் கொடுத்தால்தான் ஆட்சி சரியானவர்களிடம் போகும். விஷயம் தெரியாதவர்களை எலெக்ட் செய்யும்படி விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடுமே, அதனால் ரொம்பவும் அனர்த்தமாகிவிடுமே என்பதெல்லாம் தான் நான் சொன்ன கொஞ்சம் பேரின் கவலை, ஆக்ஷேபனை எல்லாம். விஷயம் தெரிந்தவர்களும் சுயநலக்காரர்களாய் இருக்கிறார்கள். தேச நலனை கருதாமல் தங்கள் சொந்த அபிமானங்களின் மீது ஓட் போடுபவர்கள் அவர்களிலும் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனாலும் இருப்பதற்குள் நல்லதாக, சேஃபாக ராஜாங்கம் அமைய வேண்டுமானால் அதற்கு ஒன்றும் தெரியாத பாமர ஜனங்களிடம் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தருவதை விட தெரிந்தவர்களிடம் தருவதுதான் உச்சிதமானது. இருப்பதற்குள் இப்படி செய்தால்தான் குறைச்சல் அனர்த்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனதினால் படிப்பு, சொத்து இம்மாதிரி ஏதோ ஒன்றினால் ராஜ்ய விஷயங்களில் ஓரளவு ஞானமும் பொறுப்புணர்ச்சியும் பெற்றிருப்பவர்கள் மட்டுமே ஓட்டுரிமை பெற்று தேர்ந்தெடுக்கும் முறையை பின்பற்றுவதுதான் சரி என்று இந்த கொஞ்சம் பேருக்கு தோன்றுகிறது. ஜாதி, மதம், பொருளாதார வர்க்கம் முதலானவற்றில் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை மட்டும் சேர்ந்தவர்களாய் இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்ந்தவர்களான இப்படிப்பட்ட விஷயம் அறிந்த எல்லாருக்கும் ஓட்டுரிமை தர வேண்டும். அப்படி செய்வதால் இது குறிப்பிட்ட ஒரு பிரிவின் ஆட்சியான மற்ற கிரசிகளில் ஒன்றாக இல்லாமல் டெமோக்ரசி என்றே மதிக்கப்பட வேண்டியதாகும் என்கிறார்கள். எலெக்ட் ஆகிற அபேட்சகரும் இப்படியே ஏதோ ஒரு வர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வைக்காததால் டெமோக்ரசி கொள்கை இன்னும் பலப்படுகிறது. இதற்கு மேல் அடல்ட் பிரான்ச்சைசி, அதாவது வயது வந்தோர் யாவரும் ஓட்டளிக்கும் முறை என்று போனால்
விஷயம் தெரியாத ஏராளமான பாமர ஜனங்களை கொண்ட நம் தேசத்தில் சரியானவர்களிடம் நிர்வாகம் போகாமல் கஷ்டப்பட வேண்டி வரப்போகிறதே என்று நான் சொன்ன கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். நவீன முற்போக்கு இல்லாதவர்கள், பழம்பெருச்சாளிகள் என்று முன்னேற்ற தலைவர்கள் வர்ணிக்கிற கொஞ்சம் பேர். இந்த தலைவர்கள் ஜனங்கள் அத்தனை பேரையும் சுதந்திர போராட்டத்தில் தூண்டிவிட்டுத்தான் வெள்ளைக்காரனை போக பண்ணியிருக்கிறார்கள். அதனால் இப்போது அத்தனை பேரும் தேச ஆட்சிக்கு உயிர் நாடியாய் உள்ள எலெக்ஷனில் கலந்து கொள்ளும்படி செய்யாமல் ஓட்டர்களுக்கு யோக்கியதாம்சம் நிர்ணயித்தால் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணுவார்களோ என்ற எண்ணமும் இருக்கலாம். வெள்ளைக்காரர்களை எதிர்த்து என்னென்ன பண்ணுவதற்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதை தங்களிடமே அவர்கள் திருப்பிக் கொண்டால் என்ன பண்ணுவது என்றும் இருக்கலாம். இப்படி எவனோ அந்நியனுக்கு பண்ண வேண்டியிருந்ததை நம் தேசத்தின் தலைமையில் இருக்கும் நம்மவர்களுக்கே பண்ணலாமா என்று யோசிக்காமல் செய்யக்கூடியவர்கள் என்றாலே விஷயம் தெரியாதவர்கள், அரசியல் அறிவு போதாதவர்கள் என்றுதான் அர்த்தம். உபத்திரவம் பண்ணுவார்கள் என்பதற்காக ஒருத்தருக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்டவர்கள் அந்த உரிமையை தப்பாகத்தான் பிரயோகிப்பார்கள். விசித்திர அம்சம் கொண்ட தேர்தல் முறை. இம்மாதிரி சமாச்சாரங்களையெல்லாம் நம்முடைய பழையகால பெரியவர்கள், சோழர் காலம் என்று சொன்னேனே, அப்போதிருந்த பெரியவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார்கள். ஆனதினால் ஊர் சபைக்காரர்கள் ராஜாங்க அதிகாரத்தின் கீழ் நியமனமாகாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகிக்கும்படி ஏற்பாடு செய்ய பண்ணிய போதே அது சர்வஜன ஓட்டெடுப்பாக இருந்தால் சரிப்பட்டு வராது என்பதையும் கவனித்திருக்கிறார்கள். தகுதி நிர்ணயம் பண்ணி சில பேருக்கு மட்டும் ஓட்டுரிமை தரலாமா என்றால் இதனாலே ஊர் ஜனங்களிடம் உயர்வு தாழ்வு எண்ணங்கள் ஏற்பட்டு சமூகத்தில் விரிசல் கண்டுவிடப் போகிறதே என்று நினைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஆகையால் நான் சொல்லப்போவது விசித்திரமாக இருக்கலாம். ராஜாங்க நியமனமாயும் இல்லாமல் ஜனங்களில் எல்லோருமோ சிலரோ ஓட் போடுவதாகவும் இல்லாமல் உள்ள ஒரு தேர்தல் முறையை ஏற்படுத்தினார்கள். விசித்திரம் என்று சொன்னதால் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாயிருக்கும். உடனேயே விசித்திரத்தை சொல்லி ஆர்வத்தை தணித்து விடுவதில் சுவாரஸ்யமில்லை. ஆகையால் இது சம்பந்தமான மற்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறம் இதற்கு வருகிறேன். சோழ வம்சம். தமிழ்நாட்டின் சரித்திரம் இக்கால ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக ஆரம்பிக்கும் கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளிலேயே மூவேந்தர்கள் என்று சேர, சோழ, பாண்டிய வம்சங்கள் இருந்திருக்கின்றன. சங்க இலக்கியத்திலேயே பல சோழ ராஜாக்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறது. புராண ரீதியாக பிரசித்தி பெற்றவர்கள் திருவாரூரில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் முதலான ராஜாக்கள். சரித்திரபூர்வமாக ஒப்புக்கொள்ளும் பழைய சோழ அரசர்களில் கரிகால சோழன், கோச்செங்கட் சோழன் முதலானோர் பிரசித்தி பெற்றவர்கள். அவர்களுடைய காலத்தில் கொடிகட்டி பறந்த சோழ அரசு அப்புறம் நொடித்து போய் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்லவ சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பு பெற்று பெருமை கண்டது. மறுபடியும் 9ஆம் நூற்றாண்டு மத்தியில் விஜயாலய சோழன் காலத்தில் சோழ வம்சம் தலை தூக்கி தலைமுறைக்கு தலைமுறை விருத்தியாகி ராஜராஜன், ராஜேந்திரன் முதலியவர்கள் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் மிகவும் அபிவிருத்தியடைந்த மகா சாம்ராஜ்யமாக ஆயிற்று. இப்படி சுமார் 400 வருஷங்கள் இந்த பிற்கால சோழ வம்சம் புகழோடு விளங்கிற்று. தேர்தல் குறித்த கல்வெட்டு. இவர்களில் விஜயாலயனுக்கு பின்னால் 2ஆம் பட்டமாக ஆட்சி நடத்திய பராந்தக சோழன் காலத்தில் நான் சொன்னபடி நடந்த தேர்தலை பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. 1000 வருஷத்துக்கு முந்தைய கிபி 920ஆம் வருஷத்திய ஒரு கல்வெட்டில் இதை பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கமாக சொல்லியிருக்கிறது. அந்த கல்வெட்டு காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள உத்தரமேரூரில் இருக்கிறது. பேரூர் என்றும் அந்த ஊருக்கு பேர் வழங்கி வந்திருக்கிறது. பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளிகள் மாதிரி ஒரு ராஜ்யம் முழுவதற்குமோ அல்லது அதன் பெரிய பிரிவான மகா மண்டலம் ஒன்றுக்கோ சட்டம் போட்டு திட்டம் போட்டு நடத்துவதற்காக பிரதிநிதிகளை பொறுக்கி எடுப்பதற்காக நடந்த தேர்தல் அல்ல இந்த சாசனத்தில் சொல்லப்படும் விஷயம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சோழ ராஜாக்களின் ஆட்சியில் அந்தந்த ஊர் காரியங்களை கவனிப்பதற்காக இந்த நாளில் ஸ்தல ஸ்தாபனம், அதாவது லோக்கல் பாடி என்று நகர சபைகளும் பஞ்சாயத்துகளும் உள்ள மாதிரி சபைகள் இருந்திருக்கின்றன. இவற்றின் பிரதிநிதிகளுக்கான தேர்தல்தான் இந்த சாசன விஷயம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर
हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर